வணக்கம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் மதிப்பிற்குரிய துலாம் ராசி அன்பர்களுக்கான டிசம்பர் மாத கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே, எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு முறையாக கவனமாக செயல்பட்டு அவற்றிலே மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடியவர்களே நீங்கள். நேர்மையை குறிக்கோளாக கொண்டவர்கள். தவறான பாதையில் செல்லக்கூடாது, எப்பொழுதும் நேர்பாதையில் சென்று எந்த ஒரு காரியத்தையும் வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணமும் அவற்றை செயல்படுத்தி வெற்றிக்கனியை பறிப்பதிலே மிக சிறந்தவர்கள் நீங்கள். மகிழ்ச்சியோ துக்கத்தையோ அவ்வளவு எளிதாக வெளிப்படுத்த மாட்டீர்கள். உங்கள் எண்ணங்களாகப்பட்டதை மிகவும் சீரியஸாக சிந்தித்து அவை நல்லவையாக மற்றவர்களுக்கு தெரிவிப்பீர்கள். இந்த டிசம்பர் மாதம் எவ்வாறு இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது, சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதமும், சுவாதி நட்சத்திரம் 4 பாதமும், விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதமும் உள்ளடக்கியதே துலாம் ராசி. உங்களுடைய ராசியாதிபதி சுக்கிர பகவான். அசுர குரு என்று அழைக்கப்படுகின்ற சுக்கிர பகவானை ராசியாதிபதியாக பெற்ற நீங்கள் யோகக்காரகன் யார் என்று பார்க்கின்றவள் முதன்மையான யோகக்காரகன் சனீஸ்வர பகவான். 4ஆம் இடம் என்கின்ற கேந்திரத்திற்கும் 5ஆம் இடம் என்கின்ற கோணத்திற்கும் அதிபதியான சனீஸ்வர பகவான் முதன்மையான யோகக்காரகன். அதற்கு அடுத்தபடியாக பாக்கியஸ்தானம் என்கின்ற 9ஆம் இடத்துக்கும் விரயஸ்தானம் என்கின்ற 12ஆம் இடத்துக்கும் வருகின்றவரே புதன் பகவான் அடுத்த யோகக்காரன். இப்படி சுக்கிரன், சனி, புதன் 3 பேரும் நட்பு கிரகங்கள். எனவே துலாம் ராசியில் பிறந்தவர்கள் மிகப்பெரிய வெற்றியாளராக இருப்பீர்கள். இந்த மாதத்தை பொறுத்தவரை நாம் 3 விதமான பலன்களை காணவிருக்கின்றோம். முதலாவதாக கிரகங்களின் சஞ்சார நிலை, நட்சத்திரத்தின் அடிப்படையிலே திசைகள். இரண்டாவதாக துறை ரீதியான பலன்கள். இறுதியாக பார்க்கின்ற பொழுது சந்திராஷ்டம நாட்கள். எத்தகைய நாட்களிலே நீங்கள் எவ்வாறு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், எந்த பரிகாரங்கள் செய்வது நல்லது, எந்த இறை வழிபாடு செய்வது நல்லது, எந்த எண் உங்களுடைய அதிர்ஷ்ட எண், எந்த நிறம் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் என்பதையும் நான் தெரிவிக்க இருக்கின்றேன். எனவே இந்த பதிவை முழுவதுமாக கேட்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். முதலாவதாக கோள்களின் சஞ்சார நிலையிலே ஆண்டுக்கோள்கள் எவ்வாறு இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு யோகக்காரகனான சனீஸ்வர பகவான் 3ஆம் இடத்தில் மிக அற்புதமாக பலமாக இருக்கிறார். அவர் இருக்கின்ற வீடாகப்பட்டது நவக்கோள்களிலே முழு சுபரான குருவோடைய வீடு. மேலும் அவர் பயணம் செய்கின்ற நட்சத்திரமாகப்பட்டது உங்களுடைய ராசியாதிபதியான சுக்கிரனுடைய நட்சத்திரமான பூராட நட்சத்திரம். ஒரு சேர முழு சுபரான குருவோடைய வீட்டிலும் முக்கால் சுபரான சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலும் பயணம் செய்கின்ற இடம் 3ஆம் இடம். 3ஆம் இடம் என்கிறது முயற்சி ஸ்தானம், தைரியஸ்தானம், வெற்றி ஸ்தானம். இவையை உங்களுக்கு எவ்வாறு எடுத்துக்காட்டுகிறது என்றால், இந்த மாதத்தை பொறுத்தவரை மிக அற்புதமான யோக பலன்களையும் உங்களுடைய முயற்சிக்கு எளிதாக வெற்றி கிடைக்கக்கூடிய நிலையும் போட்டிகள் இல்லாத நிலையாகவே அமைகிறது. மேலும் இங்கு சூட்சம பரிவர்த்தனையாக சனியாகப்பட்டவர் சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலும், சுக்கிரனாகப்பட்டவர் சனியுடைய உச்ச வீடான துலாம், அதுவே அவருடைய சொந்த வீடு, சுக்கிரனுடைய சொந்த வீடு. இவ்வாறு சூட்சம பரிவர்த்தனை ஏற்படுவது மிக மிக அரிதாகவே ஏற்படும். அவை உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை அற்புதமான யோகத்தை எல்லாம் கொடுக்கின்றது. அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது ஒரு ராசியிலே 1.5 வருடங்கள் இருக்கக்கூடிய சர்ப்ப கிரகங்களான ராகு, கேது. ராகுவாகப்பட்டவர் உங்கள் ராசிக்கு 10லும், கேதுவாகப்பட்டவர் 4லும் இருப்பதும் உத்தியோக ரீதியாக, ஜீவன ரீதியாக, தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது 10ல் பாம்பு இருந்தால் பரலோகத்தை ஆழ்வான் என்ற ஜோதிட பழமொழிக்கு ஏற்ப மிக அற்புதமான யோக பலன்கள் ஏற்படும். மேலும் ராகுவை குரு பார்வை செய்கின்றார். இந்த மாதத்தை பொறுத்தவரை வேறு எந்த கிரகமும் பார்வை செய்யாத பட்சத்தில் ராகுவாகப்பட்டவர் 10ல் அமர்ந்து மிகப்பெரிய யோகத்தை எல்லாம் கொடுப்பார். எப்படி எனில், ராகு இருக்கின்ற வீடாகப்பட்டதுதான் குரு உச்சம் பெறுகின்ற கடகம். எனவே கடகராகு என்பது விசேஷம். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது ராகுவால் உங்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய தன லாபத்தையும் யோகத்தையும் கொடுக்க பெறும்.
அதற்கு அடுத்தபடியாக இறுதியாக குரு பகவான் ஒரு ராசியிலே 1 வருடங்கள் இருக்கக்கூடியவர். இந்த மாதத்தை பொறுத்தவரை மாதம் முழுவதும் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற குரு. பொதுவாக 2இல் கோச்சார ரீதியாக குரு வருகின்ற பொழுது 2ஆம் இடம் என்பது தான் தனஸ்தானம். தனம், குடும்பம், வாக்கு, கல்வி போன்ற இடங்களுக்குரியவரே 2ஆம் இடத்துக்குரியவர். அப்படிப்பட்ட 2ஆம் இடத்தில் இந்த மாதத்தை பொறுத்தவரை குரு புதன் சேர்க்கை மாதம் முழுவதும் இருக்கிறது. இது அற்புதமான யோகத்தை தரும். மேலும் மாதத்தின் முற்பகுதியிலே குரு புதன் சூரியனும் சேர்க்கை பெறுகிறார். சூரியனாகப்பட்டவர் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்குரிய பாதகாதிபதி என்றாலும் அவரே லாபாதிபதி. எனவே தனஸ்தானத்தில் லாபாதிபதியும் பாக்கியாதிபதியும் அதாவது 9ஆம் இடத்துக்குரிய புதன் சேர்க்கை பெறுவது மிக மிக அற்புதமான யோகங்கள். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய எண்ணமும் கொண்ட மாதமாகவே இந்த மாதம் இருக்கும். உங்களுடைய முயற்சியை தாராளமாக துவங்கலாம். புதிதாக தொழில் துவங்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு, சொந்த தொழிலே எனக்கு பிடிக்கும் என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு தாராளமாக இந்த மாதத்தில் நீங்கள் முயற்சி எடுத்தால் அவற்றிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எல்லாவற்றிலும் மிகுந்த யோகத்தை கிடைக்கும். குடும்பத்திலே மகிழ்ச்சி நிலவும். கணவன் மனைவி உருவாகப்பட்டது சீராக இருக்கும். பெரியோர்கள் உங்களிடம் அன்பாக இருப்பார்கள். எந்த விதமான சண்டை சச்சரவுகள் இல்லாத மாதமாக குடும்பத்தில் இந்த மாதம் இருக்கும். மேலும் கல்வியிலே மேன்மை கிடைக்கும். சிறந்த அறிவாற்றல் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு இருக்கும். எந்த ஒரு செயலையும் தெளிவாக செயல்படுவீர்கள். அவற்றினால் வெற்றி பெறுவீர்கள். இவ்வாறு 2ஆம் இடத்தில் குரு அமர்ந்து அவர் பார்வை செய்கின்ற இடங்கள். குரு பார்வை கோடி நன்மை என்பார்கள். நவக்கோள்களிலே குருவுடைய பார்வை மிகுந்த முக்கியத்துவம் கொண்ட பார்வை. இங்கு குரு 2ஆம் இடத்தில் அமர்ந்து 5ஆம் பார்வையாக குருவுக்கென்று பார்க்கின்ற பொழுது 5, 7, 9 பார்வை கொண்டவர். இங்கு 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அது அவருடைய சொந்த வீடான மீனம். எனவே எதிரிகள் எல்லாம் உங்களை கண்டு அஞ்சி ஒதுங்கி ஓடுவார்கள். மறைமுக எதிரிகள் யார் என்று அறிந்து கொள்வீர்கள். அவரிடம் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பீர்கள். அவர்கள் நீங்கள் எச்சரிக்கையும் செய்வீர்கள். எனவே இந்த மாதத்தை பொறுத்தவரை எதிரிகள் பெரிய அளவிலே பிரச்சனைகள் கொடுக்காத மாதமாக அமைகிறது. குருவுடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது கௌரவம், பணபலம், ஆரோக்கியம், ஆயுள் ஸ்தானம். எனவே கௌரவத்துக்கு எந்த விதத்திலும் பிரச்சனை இருக்காது. எங்கு சென்றாலும் உங்களுக்கென்று தனி மரியாதை இருக்கும். உங்களுடைய பேச்சை மற்றவர்கள் பணிவுடன் கேட்பார்கள், காது கொடுத்து கேட்பார்கள். அவற்றினால் உங்களுக்கு நன்மையே இந்த மாதம் கிடைக்கும். ஆரோக்கியமும் ஆயுளும் சீராக இருக்கும். குருவுடைய இறுதி பார்வையாக 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பினால், அங்கு இருக்கின்ற ராகுவை பார்ப்பினால் மிகுந்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பை குருவாரை ஏற்படுத்தும். எனவே இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது குரு இந்த மாதத்தை பொறுத்தவரை மிகுந்த யோகத்தை புதனோடு சேர்க்கை பெறுவதனால் பெறப்போகின்றீர்கள். அடுத்தபடியாக பார்க்கின்றவர் மாதக்கோள்கள். மாதக்கோள்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி வரை இருப்பார். அதன் பிறகு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வருவார். பொதுவாக அசுப கிரகங்கள் 3ஆம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும். இங்கு 3ஆம் இடத்துக்கு வருகின்ற சூரியனும் உங்களுக்கு சிறந்த பலன்களை மாதத்தின் பிற்பகுதியை கொடுப்பார். முற்பகுதியிலே கெடுபலன்களை கொடுப்பாரா என்றால் வார்த்தையில் சற்று கவனமாக இருந்தாலே போதும். அவர் குருவோடையும் புதனோடையும் சேர்க்கை பெறுவதால் புதன் சூரியன் சேர்க்கை, புதன் ஆதித்ய யோகம் ஆகிய பெரிய அளவில் கெடுபலன் இருக்கார். டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி அன்று மிகப்பெரிய யோகத்தை பெறக்கூடிய மாற்றமாக வருகின்ற நாள். மாதத்தின் பிற்பகுதியிலே அரசியலிலே மிகப்பெரிய வெற்றி, அரசாங்க வகையிலே ஆதாயம், வழக்குகளே வெற்றி, இவையெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். மாதக்கோள்களே அதற்கு அடுத்தபடியாக உங்களுடைய ராசியாதிபதியான சுக்கிர பகவான். அவர் இந்த மாதத்துக்கு முழுவதும் பார்க்கின்ற பொழுது ராசியிலே ஆட்சியாக இருக்கிறார்கள். இவை மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும். பொதுவாக சுக்கிரன் மகிழ்ச்சிக்குரியவர். கலை, நடனம் மற்றும் மகிழ்ச்சி, நாடனம் இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது சுக்கிரன் இந்த மாதத்தை பொறுத்தவரை மிகுந்த மன மகிழ்ச்சியும் எல்லாவற்றையும் யோகம் பெறுகின்ற நிலையை அவற்றை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலையாகவும், வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ நீங்கள் சுற்றுலா பயணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பாகவே அமையும். இவையெல்லாம் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாதமாக சுக்கிரன் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைத்து கொடுப்பார். மாதக்குறியிலே அதுக்கு அடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு யோகக்காரங்கன்னா புதன் பகவான். மாதம் முழுவதும் 2ஆம் இடத்தில் குருவோடு சேர்க்கை பெறுவதால் எல்லாவற்றிலும் நன்மையை புதனாலும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். இவை மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைத்து கொடுக்கும். அதற்கு அடுத்தபடியாக இறுதியாக மாதக்கோள்களிலே செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிறார். அதாவது டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி வரை 5ஆம் இடத்தில் இருக்கிறார். அதன் பிறகு 6ஆம் இடத்துக்கு வருவார். பொதுவாக 5ஆம் இடம் என்பதுதான் லட்சுமி ஸ்தானம். அந்த இடத்தில் இருக்கின்ற செவ்வாய் உங்களை பொறுத்தவரை கெடுபலங்கள் பெரிதளவு செய்ய மாட்டார். பகை கிரகம் இல்லை உங்களுக்கு.
சமம்தான். ஆகையால் 5ஆம் இடத்தில் இருக்கின்றவர் உங்களுடைய முயற்சிக்கு சிறு சிறு தடங்கள் கொடுத்தாலும் அவற்றினால் பெரிய பாதிப்புகள் இல்லாத வண்ணம் வெற்றிகள் பெறக்கூடிய வண்ணமாக சனியோடைய பார்வை செவ்வாய் மீது பதிவதனால் 3ஆம் பார்வையாக இவையெல்லாம் செவ்வாய் பெரிய அளவில் கெடுபலங்கள் செய்யாமல் கட்டுப்படுத்தப்படுவார். எனவே செவ்வாயாகப்பட்டவரும் பெரிய அளவில் கெடுபலங்கள் செய்ய மாட்டார். அவர் டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி அன்று உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வருவதனால் மிகுந்த யோகம் அதன் பிறகு மாதத்தின் இறுதியிலே பெறுவீர்கள். இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது கிரக ரீதியாக இந்த மாதம் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது. இந்த ஆண்டின் இறுதி மாதமான டிசம்பர் மாதத்தில் எல்லா விதமான நன்மைகளும் பெற்று அடுத்த புத்தாண்டை புத்துணர்ச்சியோடு துவங்கக்கூடிய அமைப்பைத்தான் இந்த டிசம்பர் மாதத்தில் நீங்கள் பெறுவீர்கள். நட்சத்திர ரீதியாக என்று பார்க்கின்ற பொழுது சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம். இங்கு சித்திரை நட்சத்திரத்தை தவிர்த்து சுவாதி நட்சத்திரம் என்று பார்த்தால் அது ராகுவோடி நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிறப்பு தசை என்பது செவ்வாய் தசை. அதற்கு அடுத்தபடியாக மிக நீண்ட ஆண்டுகள் நடக்கக்கூடிய தசையான ராகு, குரு, சனி, புதன் இவையெல்லாம் உங்களுக்கு நடக்கும். இந்த கிரகங்களாகப்பட்டது உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே லக்னத்தின் அடிப்படையிலே சிறப்பாக ராகு, குரு, சனி, புதன் இருந்துவிட்டால் கோச்சார ரீதியாக நன்மைகள் இருக்கின்ற இந்த நிலையில் ஜனன ஜாதகத்தின் அடிப்படையிலே தசாபுத்தி அந்தர்களும் மிக யோகமாக அமைகின்ற பட்சத்தில் மிகப்பெரிய யோகத்தை எல்லாம் நீங்கள் பெறுவீர்கள். அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது சுவாதி நட்சத்திரம் பிறப்பு தசையே ராகு தசை. உங்களுக்கும் மிக நீண்ட ஆண்டுகள் நடக்கக்கூடிய தசை. எனவே உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே எத்தகைய தசைகள் நடக்கிறது, எந்த புத்தி நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இறுதியாக பார்க்கின்ற பொழுது விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதம் குருவோடைய தசை பிறப்பு தசையாக உங்களுக்கு இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக சனி தசை, புதன் தசை, குறிப்பாக மத்தியம வயதிலே சுக்கிர தசை உங்களுக்கு நடந்து கொண்டிருந்தால் மிகப்பெரிய யோகத்தை எல்லாம் பெறுவீர்கள். குரு தசை என்பது 16 வருடம் என்றாலும் கர்ப்பசெல் போக அவர் சில ஆண்டுகள் நடக்கும். சனி தசை 19 வருடம், புதன் தசை 17 வருடம், கேது தசை 7 வருடம். எனவே 40-45 வயதிலே உங்கள் சுக்கிர தசையை சந்திப்பீர்கள். அந்த சுக்கிர தசையாகப்பட்டது மிக யோகமான திசையாகவே உங்களுக்கு அமையும். ராசியாதிபதி அல்லவா? இவையெல்லாம் உங்களுடைய ஜனன ஜாதகம்தான் தெரிவிக்கும். ஒரு முறை உங்களுடைய தசாபுத்திகள் எவை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எனவே அவற்றை அறிந்து கொண்டால் வருகின்ற புத்தாண்டை நீங்கள் மிக மகிழ்ச்சியாக திட்டமிட்டு எவற்றை செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் பயன்படுத்தி செயல்படுத்தி வெற்றிகளை பெறுவீர்கள். இனி நாம் துறை ரீதியான பலன்களை காணலாம். முதலில் நாம் வியாபாரி அன்பர்களுக்கு. அன்புள்ள வியாபாரி அன்பர்களே, இந்த மாதத்தை பொறுத்தவரை 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகு குருவால் பார்க்கப்படுவதும் மற்ற எந்த கிரகங்களாலும் பார்க்கப்படாத இந்த நிலையிலே மிகப்பெரிய யோகத்தை எல்லாம் உங்கள் வியாபாரத்தில் பெறுவீர்கள். குரு சிறப்பாகவும் சனி சிறப்பாகவும் இருப்பதும் உங்களுடைய எண்ணங்களுக்கு சரியான முறையில் அங்கீகாரமும் வெற்றியும் கிடைக்கும். எல்லாவற்றிலும் உங்களுக்கு யோகமான மாதமாகவே இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அமைகிறது. புதிய முயற்சிகளை தாராளமாக துவங்குங்கள். உங்களுடைய வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கும் புதிய கிளைகள் துவங்குவதற்கான எண்ணம் இருந்தால் அவற்றை முறையாக செயல்படுத்துவதற்கும் ஏற்ற மாதமே இந்த டிசம்பர் மாதம். கூட்டுத் தொழில் செய்வர்களாக இருந்தால் அவற்றிலெல்லாம் உங்களுக்கு மிக சிறந்த முறையில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். ஊழியர்களும் சிறந்த முறையில் உழைத்து நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து நல்ல லாபத்தை, தன லாபத்தை திருப்திகரமாக ஏற்படுத்தி கொடுப்பார்கள். எனவே இந்த மாதம் உங்களுக்கு ராஜயோக மாதமாகவே இருக்கிறது. அடுத்தபடியாக உத்தியோகஸ்தர்கள். முதலில் நான் ஐடி துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இந்த மாதத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. எல்லாவற்றுமான யோகத்தையும் நீங்கள் பெறப்போகிறீர்கள். பதவி உயர்வு மிகப்பெரிய அளவிலே உங்களுடைய முயற்சிக்கான வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த மாதம் இருக்கும். சிறப்பான மாதமாகவே இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். எல்லாவற்றையும் சாதகமான சூழ்நிலையை இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது. அடுத்தபடியாக ஐடி துறையை சேர்ந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது மிக சிறந்த மாதமாகவே உங்களுக்கு இந்த மாதம் அமையும். 10ல் அமர்ந்திருக்கின்ற ராகு மிக சிறப்பாக இருக்கிறார். குருவால் பார்க்கப்படுகிறார். இவையெல்லாம் இருந்தாலும் உங்களுடைய முயற்சியில் சிறு சிறு தடைகள் இருக்கிறதா என்று ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்தால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் மூலமாகத்தான் துல்லியமாக தெரிந்து கொள்ள முடியும். எனவே அத்தகைய எண்ணமும் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தால் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை ஆராய்ந்து கொள்ளுங்கள். கோச்சார ரீதியாக என்று பார்க்கின்ற பொழுது அற்புதமான யோகங்கள் அமைந்திருக்கிறது. இருந்தாலும் தடைகள் இருக்கிறதே, எண்ணங்கள் சீராக இருந்தும் அவற்றுக்கான வெற்றியை முழுமையாக பெற முடியவில்லையே என்ற எண்ணம் என்றால் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை என்னிடம் நீங்கள் காட்டி உங்களுடைய பலன்களை தெரிந்து கொள்ளலாம். தற்பொழுது நாம் பெண்களுக்கான பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது முதலில் நாம் திருமணமான பெண்களுக்கு எவ்வாறு இருக்கிறது என்று காணலாம். உங்களை பொறுத்தவரை இந்த மாதம் ராசியிலே ராசியாதிபதி ஆட்சி, 2ஆம் இடம் என்கின்ற குடும்பஸ்தானத்தில் யோகாதிபதியான புதன் குருவோடு சேர்க்கை, 3ஆம் இடம் என்கின்ற முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் மிக பலம்,
பூராட நட்சத்திரம் என்கிற சுக்கிரனுடைய நட்சத்திரத்தின் பயணம். இவையெல்லாம் என்னவென்று தெரிவிக்கிறது என்றால், மிக சிறந்த மகிழ்ச்சியை, உங்களுடைய எண்ணங்கள் அற்புதமாக நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அவற்றில் வெற்றி பெறக்கூடிய யோகமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். இவையெல்லாம் அற்புதமாக அமைந்திருக்கின்ற இந்த நீரிலே 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சூரியன் சற்று வார்த்தைகளிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் வார்த்தைகளை விட்டுவிட்டால் அவற்றை திரும்ப பெற முடியாது. இவையெல்லாம் டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி வரை. அதன் பிறகும் சூரியனும் 3ஆம் இடத்துக்கு வருவது மிக சிறந்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. நீங்கள் வியாபாரம், உத்தியோகம், தொழில் செய்பவராக இருந்தால் 10ல் அமர்ந்திருக்கின்ற ராகுவை குரு பார்வை செய்வதும் 10ஆம் இடம் என்பதுதான் தொழில், வியாபாரம், உத்தியோகத்தை தெரிவிக்கின்ற இடம். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது மிக சிறந்த யோகத்தை எல்லாம் பெறக்கூடிய மாதமாகவே இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு இருக்கும். பொதுவாக பார்க்கின்ற பொழுது மிக மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். உங்களுடைய புத்திரர்கள் நல்ல படிப்பை படிப்பார்கள். நல்ல விதமாக அவர்கள் செயல்படுவதனால் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும். பொதுவாக மாணவர்களோ புத்திரர்களோ சரியான முறையில் படிக்கவில்லை என்றால் ஆசிரியர்கள் அவங்களுடைய பெற்றோர்களைத்தான் கண்டிப்பார்கள். என்ன என்று இந்த மாதம் அப்படியெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க விதமாக உங்களுடைய புத்திரர்கள் இருப்பார்கள். புத்திர பேர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சுக்கிரன் ஆட்சியாக இருக்கின்ற இந்த மாதம் அதற்கான நற்செய்தி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதமாகவே அமையும். இனி நாம் திருமணமாகாத பெண்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது திருமணத்துக்கான சுபகாரியங்கள் கைகூடிய, அதே சமயத்தில் எல்லாவற்றையும் சாதகமான ஒரு சுனையாக உற்றார் உறவினர்கள் உங்களிடம் பழகக்கூடிய இந்த மாதமாக உங்களுக்கு அப்படியே இருக்கிறது. தாராளமாக சுக்கிரன் ஆட்சியாக இருப்பதும் 2இல் குரு இருப்பதும் குருபலம் மிக பலமாக இருப்பதும் திருமணத்துக்கான முயற்சி எடுக்கலாம். அவற்றில் நல்ல விதமான சாதகமான ஒரு சூழ்நிலையை நிலவும் வெற்றியும் கிடைக்கும். வெறும் நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்காமல் உங்களுடைய நட்சத்திரம் மணமக நட்சத்திரத்தின் அடிப்படையிலே எத்தகைய நட்சத்திர பொருத்தம் வருகிறது என்று பார்க்காமல் உங்களுடைய ஜாதகம், மணமகன் ஜாதகம் எவ்வாறு பொருந்துகிறது என்று பார்த்து பிறகே திருமணத்துக்கான முடிவு செய்வதே நல்லது. அவ்வாறு செய்கின்ற பொழுது மிக சிறந்த நல்வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். சால சிறந்ததாக அமையும். நீங்கள் தொழில், வியாபாரம், உத்தியோகம் செய்வதாக இருந்தால் மிக சிறந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமே இந்த டிசம்பர் மாதம். மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் உங்களுடைய உத்தியோகத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையிலே அமையும். பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய பணிமாற்றம் என்றால் அவற்றிலே உங்களுக்கு எதிர்பார்க்கின்ற வகையிலே மகிழ்ச்சியான பணிமாற்றமாகவே அமையும். அயல்நாட்டுக்கு செல்லக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. மிக தைரியம் கொண்டவர்களே துலாம் ராசி பெண்கள். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது எல்லாவற்றிலும் எப்பொழுதும் ஒரு தராசு எப்படி சீர்தூக்கி நல்லது கெட்டது என்று ஆராய்ந்து பார்க்கின்ற வகையில் இருக்கிறதோ அதே போல்தான் உங்களுடைய எண்ணங்களும் எப்பொழுதும் எவை நல்லது என்பதையும் ஆராய்ந்து எவை கெட்டது என்பதை விலக்கி நல்லதை அடிப்படையாக கொண்டே செயல்படுவீர்கள். இந்த மாதத்தை பொறுத்தவரை திருமணமாகாத பெண்களுக்கு எல்லாவற்றிலும் யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாகவே அமையும். இனி நாம் மாணவ கண்மணிகளுக்கு என்று பார்க்கின்ற பொழுது புத்திக்காரகன் வித்தைக்காரகன் சேர்க்கை 2ஆம் இடம் என்ற கல்வி ஸ்தானத்தில் புத்திக்காரகன் குரு, வித்தைக்காரகன் புதன். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது மிக அற்புதமாக கல்வியிலே ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாகும். பேராசிரியர்கள், ஆசிரியர்கள் உங்களிடம் அன்பாக நல்ல ஆலோசனை வழங்கி நல்ல வழிகாட்டி உங்களை நல்பாதையிலே வழிநடத்தி மிகப்பெரிய வெற்றிகளெல்லாம் கல்வியிலே நீங்கள் பெறக்கூடிய மாதமாகவே இந்த டிசம்பர் மாதம் இருக்கும். இனி நாம் கலைத்துறையை சேர்ந்த துலாம் ராசி என்று பார்க்கின்ற பொழுது கலைக்கும் துலா ராசிக்கும் மிகுந்த நெருங்கிய தொடர்பு உண்டு. பொதுவாக துலா லக்னத்தில் பிறந்தவர்களோ அல்லது துலாம் ராசியில் பிறந்தவர்களோ கலையிலே நாட்டம் கொள்வார்கள். கற்பனை திறன் எப்பொழுதும் அதிகமாகவே இருக்கும். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த மாதத்தை பொறுத்தவரை ஆட்சியாக சுக்கிரன் இருப்பதால் புதிய வாய்ப்புகள் எதிர்பார்த்து கொண்டவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அவற்றில் வெற்றி பெறுவீர்கள். ஏற்கனவே படைப்புகள் படைத்தவர்கள் மேலும் புகழ் பெறுவீர்கள். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் கலையிலே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். இனி நாம் அரசியல் துறையை சேர்ந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது மாதத்தின் பிற்பகுதியிலே மிக சிறந்த முறையிலே சூரியன் இடமாற்றம் செய்வதும் செவ்வாய் இடமாற்றம் செய்வதும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். எனவே மாதத்தின் இறுதியிலே நீங்கள் எதிர்பார்க்கின்ற பதவிகள் கிடைக்கக்கூடிய அரசியலில் மிகப்பெரிய யோகத்தை பெறக்கூடிய அமைப்பாகவே இவை அமையும். மக்களால் பாராட்ட பெறுவீர்கள். மக்கள் எப்பொழுதும் உங்களை நேசிப்பார்கள். இவையெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இறுதியிலே நடக்கும். இனி நாம் சந்திராசிரம நாட்கள் எவை என்பதை காணலாம். சந்திராசிரம நாட்கள் என்றால் என்ன? சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு வருகின்ற நாட்களே சந்திராசிரம நாட்கள். ஆனால் உங்களுடைய ராசியை பொறுத்தவரை 8ஆம் இடத்திற்கு வருகின்ற சந்திரன் உச்சம் பெறுவார். அது உங்களுடைய ராசியாதிபதியான சுக்கிரனுடைய மற்ற வீடான ரிஷபம். ஆனால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம் என்கின்ற ஜீவனஸ்தானத்துக்கு அதிபதி சந்திர பகவான். அவர் துர்ஸ்தானம் என்கிற 8ஆம் இடத்துக்கு வருகின்ற நாட்களிலே மனதிலே சிறு சில அவலங்கள் குழப்பங்கள் கொடுப்பார். மனோகாரகன் என்பவரே சந்திரன். எனவே அத்தகைய நாட்களிலே புதிய முயற்சிகள் துவங்குவதை தவிர்ப்பதும், புதிய ஒப்பந்தங்கள் போடுவதை தவிர்ப்பதும், வீடு மாற்றுதல், வாகனம் வாங்குதல் போன்றவற்றை தவிர்ப்பதும் நல்லது. இந்த மாதம் சந்திராசிரம நாட்கள் எவை என்றால்
20/12/2018 காலை 9:30 மணி முதல் 22/12/2018 மதியம் 12:30 மணி வரை சந்திராஷ்டம நாட்கள். அத்தகைய நாட்களில் சற்று எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இதுவரை நாம் பார்த்தது துலா ராசி அன்பர்களுக்கான டிசம்பர் மாத கோச்சார பலன்கள். கோச்சார பலன்கள் என்பது 30-40% தான். அனைத்து துலா ராசி அன்பர்களுக்கும் ஒரே மாதிரி பலன்கள் நடக்குமா என்றால் நிச்சயமாக இல்லை. அவரவருடைய பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையிலும் ஜனன ஜாதகத்தின் அடிப்படையிலும் பலன்கள் மாறுபடும். இவையெல்லாம் எவை தெரிவிக்கும் என்றால் உங்களுடைய ஜனன ஜாதகம். ஜாதகம் என்றால் என்னவென்றால் உங்களுடைய பிறந்த நேரம், தேதி, மாதம், வருடம் மற்றும் பிறந்த இடம் இவற்றின் அடிப்படையிலே ராசி மற்றும் அம்சத்தின் மூலமாக லக்னம் எவை என்பது தெரிய வரும். அந்த லக்னத்தின் அடிப்படையிலே யோகக்காரர்கள் யார் என்பது அறிய முடியும். அவற்றின் அடிப்படையில் தான் தசாபுத்திகள் எத்தகைய பலன்கள் கொடுக்குது என்பது தெரிய வரும். இவையெல்லாம் தகுந்த ஒரு ஜோதிடர் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டாலும் நானும் உங்களுடைய ஜனன ஜாதகம் எவ்வாறு இருக்கிறது, எத்தகைய தசாபுத்தி அந்தர்கள் லக்னத்தின் அடிப்படையில் யோகமா அல்லது அவயோகமா என்பதை எடுத்துரைப்பேன். என்னை தொடர்பு கொள்ள விரும்பும் பட்சத்தில் கீழே இருக்கின்ற அலைபேசி நிலை என்னை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லையும் ஸ்கைப்பிலையும் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய பலாபலங்களை தெரிந்து கொள்ளலாம். வீடியோ சாட் மூலியமாகவும் உங்களுடைய பலன்களை தெரிந்து கொள்ளலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் அதன் அருகில் இருக்கின்ற லைக் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் துலா ராசி அன்பர்களான உங்களுக்கு இந்த மாதத்தில் எல்லாவிதமான யோகத்தையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் வெற்றியும் தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.